இதற்கு வணக்கம். கதைகள் கதைகளாகவே போகும். சில சம்பவங்களாக பார்த்து நம்ம ரோட்டில் போயிடுவோம். ஆனால் ஒரு சில சம்பவங்கள், ஒரு சில கதைகள், ஒரு சில உண்மை நிகழ்வுகள் நம்மளை எப்போயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கும். அதுபோன்று நடந்த ஒரு உண்மை நிகழ்வு தான். ஒரு அம்மாவுக்கு ஒரே மகள். அந்த மகள் 8வது படிக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்தில் உடம்பு சரியில்லாமல் இறந்துடுறாங்க. அம்மா தன்னுடைய பிள்ளை இறந்ததாக அவங்க நினைக்கல. அந்த பிள்ளை பயன்படுத்திய அத்தனை உடைகளையும் துவைச்சி நல்லா மடித்து பீரோவில் வச்சு தினசரி காலையில் எழுந்திருப்பாங்க. அந்த பீரோவை திறப்பாங்க. அந்த இறந்து போன குழந்தையினுடைய துணியை எடுத்து ஒரு முறை பார்ப்பாங்க. அந்த துணியை எடுத்து மோந்து பார்ப்பாங்க. குழந்தை இறந்து போயிருந்தாலும் 12 வருடங்களாக அந்த குழந்தை தன்னுடைய வாசனையை அந்த துணிகளிலே விட்டு போனதாக அந்த அம்மா நம்புகிறான். வாழ்க்கை ரொம்ப அழகானது. ஒரு மேலே நம்ம வைக்கிற அன்பும் பாசமும் அது மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் பிடிக்கல, அவ்வளோதான். மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுது. அந்த பொண்ணு பயன்படுத்தின லிப்ஸ்டிக், அந்த பொண்ணு பயன்படுத்தின செப்பல்ஸ், அந்த பொண்ணு பயன்படுத்தின சீப்பு எல்லாத்தையுமே ஒரு நினைவு சின்னமாக எடுத்து அந்த அம்மா வச்சு பாதுகாத்துட்டு இருந்தது. நான் இதை பார்த்தபோது ரொம்பவே அந்த அம்மாவை வெளிக்கொண்டதுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். இல்லை, என்னுடைய மகள் என்றே சொல்லிக்கொண்டு அந்த வீட்டிலே அதை சுற்றி வருகிறது. இது போன்ற சம்பவங்கள் என்ன சொல்லுதுன்னா, பாசம், அன்பு அத்தனை காத்திரமானது. வாழ்க்கையில் அன்புக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை, அதுவும் பாசத்துக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கிறேன், பேசுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.